டாஸ்மாக் முறைகேடு புகாரில் இரவில் சோதனை நடத்தவில்லை என அமலாக்கத்துறை மறுப்பு. பொய் சொல்ல வேண்டாம் என உயர்நீதிமன்றம் அறிவுரை. டாஸ்மாக் வழக்கில் மார்ச் 25 வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். அதிமுக ஆட்சி காலத்தை விட தற்போது குற்றச்சம்பவங்கள் குறைந்துள்ளதாகவும் பேச்சு. காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சட்டப்படியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எந்தவிதமான பாரபட்சமும் இதில் காட்டப்படுவதில்லை. தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு குறித்து பேச அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக வெளிநடப்பு. மக்களின் முக்கிய பிரச்சினைகள் குறித்து அரசின் கவனத்தை ஈர்ப்பது எதிர்க்கட்சிகளின் கடமை என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய டி ஷர்ட் அணிந்து நாடாளுமன்றத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் முழக்கம். எதிர்ப்பு தெரிவித்த பாரதிய ஜனதா எம்பிக்கள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு 58 கோடி ரூபாய் பரிசு. இந்திய கிரிக்கெட் வாரியம் அறிவிப்பு. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரிப்பு. புதிய உச்சம் தொட்டு 66,480 ரூபாய்க்கு விற்பனை. அரசு போக்குவரத்து கழகங்களில் 3,274 நடத்துனருடன் கூடிய ஓட்டுநர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியீடு. நாளை முதல் அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. சத்தீஸ்கரில் பணியாற்றி வரும் ராணுவ வீரர் நேற்றிரவு உடல்நலக்குறைவால் மரணம். தந்தை இறந்த துக்கத்தையும் மீறி 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மகன். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தப்பியோடிய கைதியை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த காவல்துறையினர். 20க்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் ஆய்வாளர் அதிரடி நடவடிக்கை. கோவை வடவள்ளி பகுதியில் பாம்பு கடித்து பாம்பு பிடி வீரர் உயிரிழப்பு. நல்ல பாம்பை பிடிக்க முயன்ற போது காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்தவர் உயிரிழப்பு. இலங்கையிலிருந்து மதுரைக்கு விமானத்தில் கடத்தப்பட்ட ஆமை, பாம்பு உள்ளிட்டவை மீட்பு. சூட்கேஸில் கடத்தி வந்த வேலூரைச் சேர்ந்தவரை கைது செய்து விசாரணை. சுங்கச்சாவடிகள் வழியாக பயணிக்கும் வாகனங்களுக்கு விரைவில் கட்டண சலுகை. சுங்க கட்டண கொள்கையில் அறிவிக்கப்படும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிப்பு. சென்னையில் ரயில் முன் பாய்ந்து பெண் தற்கொலை செய்து கொள்ளும் வீடியோ வெளியானது. ரயில்வே காவல்துறையினர் விசாரணை. கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே தண்டவாளத்தில் வைக்கப்பட்ட பாறாங்கற்கள். உரிய நேரத்தில் மங்களூரு எக்ஸ்பிரஸை ரயில் இன்ஜின் ஓட்டுநர் நிறுத்தியதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை சூலூர்பேட்டை இடையே காலை 10:15 மணி முதல் மாலை வரை புறநகர் ரயில் சேவைகள் ரத்து. பயணிகளின் வசதிக்காக சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழ்நாடு மீனவர்கள் 13 பேர் சென்னை வருகை. இலங்கை கடற்படையினர் துப்பாக்கியால் சுட்டதில் காயமடைந்த காரைக்கால் மீனவருக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை. அமெரிக்கா முன்மொழிந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்பதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவிப்பு. ரஷ்ய சிறையில் இருந்த உக்ரைன் நாட்டு ராணுவ வீரர்கள் 175 பேர் விடுவிப்பு. 9 மாதங்களாக விண்வெளி மையத்தில் இருந்த சுனிதா வில்லியம்ஸ் என்ன செய்தார் என வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் நமது நெறியாளர் சிவரஞ்சனி.
விண்வெளியில சுனிதா வில்லியம்ஸ் உடைய வாழ்க்கை எவ்வளவு சுவாரஸ்யமானது என்பதை பார்க்கலாம். முதலாவது விஷயம், விண்வெளியில அவங்க இருக்கும்போது பூமியில இருக்கக்கூடிய நம்மளை விட 0.005 நொடிகள் அவங்களுக்கு வயதாகிறது தள்ளி போகும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு காரணம் நேர விரிவாக்கம், அதாவது டைம் டைலேஷன் சொல்லுவாங்க. இங்க விட அங்க அவங்க வேகமா பயணம் செய்வாங்க. அப்போ ஒரு பொருள் வேகமா பயணிக்கும் போது இந்த நேர விரிவாக்கம் ஏற்படும். இதன் காரணமாக தான் அவங்களுக்கு வயதாகிறது வித்தியாசம் இருக்கும் பூமியில இருக்கிறத விட அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா அவங்க அதிக ஆண்டுகள் விண்வெளி துறையில இருக்கக்கூடிய பெண்கள்ல முக்கியமான ஒருத்தவங்களா மாறி இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, விண்வெளியில அதிக நாட்கள் செலவழித்த விண்வெளி வீரர்கள்ல டாப் 10 இடத்துல இவங்களும் இடம் பிடிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமா 608 நாட்கள் அவங்க விண்வெளியில இருந்திருக்காங்க. இந்த பயணத்துல மட்டும் 286 நாட்கள் வரைக்கும் அவங்க இருந்திருக்காங்க. அடுத்ததா இந்த ஒரு விண்வெளி பயணத்தின் மூலமா மட்டும் அவங்க 4592 முறை சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமத்தையும் பார்த்திருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு 16 முறை சூரிய உதயமோ 16 முறை சூரிய அஸ்தமனமோ அவங்களால விண்வெளியில பார்க்க முடியும். அந்த வகையில தான் இந்த கணக்கு. அதே மாதிரி இவங்க விண்வெளியில என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு சில ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். அதாவது விண்வெளியில ஆய்வு மையம் இருக்கிறதே மனிதர்கள் வேற பிளானட்டுக்கு போறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்றது தான் மெயின் ஆராய்ச்சியா இருக்கும். அந்த வகையில லெட்யூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை வெஜிடபிள், அதாவது காய்கறி அப்படின்னு குறிப்பிடலாம். நம்ம சாலட்லாம் அதை பயன்படுத்துவோம். அதை அங்க விளைவிக்க முடியுமா, அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்றத பார்த்திருக்காங்க. அப்படி நாம பார்க்கும்போது இந்த க்ரூ 9 அடுத்ததா இந்த க்ரூ 9 ஒட்டுமொத்தமா 900 மணி நேரம் அங்க மொத்தம் 150 ஆய்வு பணிகளை மேற்கொண்டிருந்தாங்க அப்படின்னு நாசாவே தெரிவிச்சிருக்காங்க. சரி, ஒட்டுமொத்தமா இவங்க செய்த வேற சாதனை என்ன அப்படின்னு நாம பார்க்கும்போது முக்கியமான ஒண்ணு ஸ்பேஸ் வாக். அதாவது விண்வெளிக்கு போற விண்வெளி வீரர்கள் அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துல இருந்து வெளியில விண்வெளிக்கு வந்து மேற்கொள்ளும் பணிகளை தான் ஸ்பேஸ் வாக் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இவங்களுடைய ஒட்டுமொத்த பயணத்துல இந்த ஒரு பயணம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த பயணத்துல அவங்க மொத்தமா 62 மணி நேரம் 6 நிமிடங்கள் ஸ்பேஸ் வாக் பண்ணி சாதனை படைச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் 3274 ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி சென்னை உள்ளிட்ட 8 போக்குவரத்து மண்டலங்களுக்கு உட்பட்ட 25 பகுதிகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்படும் என அரசு அறிவித்துள்ளது. அதிகபட்சமாக கும்பகோணம் மண்டலத்தில் 756 ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் காலி பணியிடங்களும், சேலம் மண்டலத்தில் 486 ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களும் நிரப்பப்பட உள்ளன. இதேபோன்று சென்னையில் 364 பணியிடங்களும், திருநெல்வேலி மண்டலத்தில் 362 பணியிடங்களும் காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மண்டலத்தை பொறுத்தவரை 344 ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களும், மதுரை மண்டலத்தில் 322 ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களும் நிரப்பப்படும் என அரசு அறிவித்துள்ளது. இதேபோன்று விழுப்புரம் மண்டலத்தில் 322 பேரும், அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் 318 பேரும் தேர்வு செய்யப்பட உள்ளார்கள். குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தகுதி கொண்ட இப்பணியிடங்களுக்கு நாளை பிற்பகல் 1 மணி முதல் ஏப்ரல் 21ஆம் தேதி வரை அரசு போக்குவரத்து கழகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எழுத்து தேர்வு, செய்முறை மற்றும் நேர்காணல் மூலம் இப்பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. சிதம்பரத்தில் கொள்ளை வழக்கில் தொடர்புடைய நபர் காவலரை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்றபோது போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் அல்லம்படுகையில் 10 சவர நகை கொள்ளை போன வழக்கில் ஸ்டீபன் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அப்போது சித்தலப்பாடி சாலையில் ஒற்றை பனைமரம் அருகே முட்புதரில் நகையை பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து கைதான இளைஞருடன் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அப்போது காவலர் ஞானப்பிரகாசம் என்பவரை தாக்கிவிட்டு கைதி ஸ்டீபன் தப்பி ஓட முயன்றதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் தற்காப்பிற்காக இளைஞரின் கால் முட்டியில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளார். இதில் காயமடைந்த இளைஞர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். பிடிபட்ட இளைஞர் மீது 20க்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென் தமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதியும் நிலவி வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இன்றும் நாளையும் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பை விட 2 அல்லது 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. அதிக வெப்பநிலை, அதிக ஈரப்பதம் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
திமுக கொடிக்கம்பங்களை அகற்ற பொதுச் செயலாளர் துரைமுருகன் விடுத்துள்ள உத்தரவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சித்துள்ளார். பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள கட்சி கொடிக்கம்பங்களை அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது. அதனையடுத்து திமுக கொடிக்கம்பங்களை அகற்றும்படி கட்சி நிர்வாகிகளுக்கு பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் துரைமுருகனின் செயலை சண்முகம் விமர்சித்துள்ளார். துரைமுருகன் அவர்களுடைய இந்த அறிவிப்பு என்பது எங்களை போன்றவர்களை பெரிய இக்கட்டில் கொண்டு வந்து விட்டுருக்கிறீங்க. குறைஞ்சபட்சம் அரசியல் கட்சிகளுக்கு எதிரான இந்த தீர்ப்பு சம்பந்தமாக மாநில அரசாங்கமே மேல்முறையீடு செய்திருக்கலாம், உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்திருக்கலாம். இதை ஏற்பதா நிராகரிப்பதா அல்லது மாற்று வழி என்ன என்கிற முறையில் கலந்து ஆலோசித்திருக்கலாம். இது திமுகவின் தனிப்பட்ட பிரச்சனையாக தாங்கள் பார்க்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். நான் திமுகவுக்கு பொதுச் செயலாளர், நான் என் கட்சிக்காரனுக்கு சொல்றேன், நீ யார் இவ்வளவு பெரிய பேச்சு பேசிட்டு இருக்கிறது கூட அவர் என்னை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நக்கல் நையாடிய பேசுற தலைவர் தான், அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் இது அப்படிப்பட்ட பிரச்சனையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பார்க்கவில்லை. திமுக தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார்.